ஒரு பிரேஸ்லெட் 40 ரூபாய் தான். நிறைய கொரியன் ஸ்டைல் ஜுவல்லரி எல்லாம் மேக் பண்ண போறோம். ஹலோ गाइस, ஜுவல்லரி மேக் பண்றதுக்காக நிறைய பீட்ஸ் அப்புறம் சாம்ஸ் இதெல்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த பீட்ஸ் இந்த சாம்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போறோம். இந்த பீட்ஸ் எல்லாமே நான் வந்து மொத்தமா வந்து வாங்கியிருந்தனால இது சரியான வெயிட்டா வந்திருந்தது. இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 20 kg இருந்தது. ஒரு அரிசி மூட்டை ரேஞ்சுக்கு வந்து நல்ல ஒரு வெயிட், என்னால தூக்கவே முடியல. கீழே வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல தான் அது எல்லாமே இருக்கு. மேல தூக்கி உங்ககிட்ட அந்த பாக்ஸை வந்து காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சுத்தமா என்னால நகர்த்தவே முடியல. அந்த அளவுக்கு செம்ம வெயிட்டா இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சமா நகர்த்தி எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சுட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லா பீட்ஸையும் நான் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நீங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம். சிங்கிள் பிரேஸ்லெட் வந்து 40 ரூபீஸ்க்கு நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய கலர்ஸ்ல வந்து வரப்போகுது. நீங்க வேணும் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் கையில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்ஸு. இதில் ஃபுல்லாகவுமே சாம்ஸ் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பீட்ஸ் தான் வந்து ரொம்ப நிறையா வாங்கியிருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேபி பிங்க் கலர் பீட்ஸ். இதுலேயுமே வந்து ஒரு 10 லைன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்க ஒரு பீட். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கை ப்ளூ பீட். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் டார்க் இருக்க மாதிரி ஒரு ப்ளூ கலர் பீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேபி பிங்க்லேயே இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரியான ஒரு பிங்க் கலர். மோஸ்ட்லி வந்து பிங்க் கலர் நிறையா வந்து மூவ் ஆகும், அதனால நிறைய பிங்க் கலர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டான ஒரு ப்ளூ கலர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிளாக் கலர். பிளாக்குமே நம்மக்கிட்ட நிறைய மூவ் ஆகும். எல்லாருக்குமே வந்து பிளாக் ரொம்ப ஃபேவரட், அதனால பிளாக் வந்து சீக்கிரமே தீர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ பிளாக் கலர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா க்ரீன் கலர். நான் வாங்கினது ஒரு க்ரீன், ஆனால் அவங்க 2 கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு லைட் க்ரீன் கலர். பார்க்க எல்லோ மாதிரி தெரியுது, ஆனால் அது வந்து ஒரு லைட் க்ரீன் கலர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு டார்க் பிங்க் கலர். அதுக்கப்புறம் ஒரு இது என்ன ஷேடு, ஒரு லைட் க்ரீன் மாதிரி ஒரு கலர், இது ஒரு ஆஷ் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒரு லைட் ஆரஞ்சு மாதிரியான ஒரு கலர். எல்லாமே வந்து கிளாஸ் பீட்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி, எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் பிடிக்குதுங்கிறதுனால அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டார்க் பர்பிள் கலர், டார்க் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ஒரு லைட் பர்பிள் கலர். எல்லாருமே வந்து இந்த பர்பிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக கேட்டே இருந்தாங்க, பர்பிள் வேணும் அப்படின்ட்டு. ஸோ 2 பர்பிள் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து டார்க் ரெட் கலர். அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஒயிட் கலர் மாதிரி வரும்ல, அது ஒயிட் கலர். அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர். அதுக்கப்புறம் அகைன் ஒரு லைட் பர்பிள் கலர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ரொம்பவே கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பீட்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சாம்ஸ், ஹார்ட் சாம்ஸ், ஸ்டார் சாம், இந்த மாதிரி நிறைய சாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்ப்பீங்க என்னென்ன சாம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அவங்களுக்கு அடுத்ததாக வந்து காமிக்கிறேன். மொத்தமாக இதில் 19 கலர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடில் வரிசையாக பாக்ஸஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு இந்த எல்லா பீட்ஸையுமே நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து எடுத்துக்கிறேன். இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா கலர்ஸையும் எடுக்கிறதுக்கு. அதனால இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வந்து வச்சுட்டு இதில் நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாக்ஸஸ்லாம் வந்து என்ன எத்தனை ஷெல்ஸ் எல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இதில் நம்ம எல்லா பீட்ஸையுமே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி 1 by 1 எல்லா கலர்ஸையும் எடுத்துட்டு ஜஸ்ட் 1 லைன் மட்டும்தான், ஒரு லைன் மட்டும்தான் நான் வந்து போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா அதுக்கு மேலே அங்கே ஒரு இதில் தாங்காது. அதனால ஒரு லைன் மட்டும், ஒரு லைனில் உள்ளது மட்டும் அப்படியே ஒரு ஷெல்ஸில் அந்த மாதிரி எல்லா கலர்ஸையுமே வந்து போட்டு வைக்க போகிறேன். இந்த எல்லா கலர்ஸுமே நம்ம இந்த ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சிடலாம், அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கும் அதில். இந்த பீட்ஸ் எல்லாமே நான் வந்து பிரேஸ்லெட் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறமா நிறைய மாடல்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு இதில் நான் என்னோட இன்ஸ்டா ஐடி தரேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பிரேஸ்லெட் 40 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நியூ மாடல்ஸ் எல்லாம் நிறைய போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜுவல்லரி மேக்கிங்லாம் கீழே உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோவா சரியில்லை. இப்போ தான் நான் கொஞ்சம் ஏற்ற மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுறதுக்கு இருக்கும். நான் vlog இல்லை இந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ்லாம் பெருசாக போட்டதில்லை. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது எனக்கு செட் ஆச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும். அண்ட் க்ளோஸ்அப்பில் எப்படி ஜுவல்லரி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்க்கு வீடியோஸ் போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக போடுறேன். அதுக்காக தான் இப்போ நான் எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வரும். அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக வந்து நான் என்னென்ன மேக் பண்ணுறேனோ எல்லாத்தையுமே வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம். இது நான் மொத்தமாக எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,200க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது மொத்தமாக எல்லா பீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சாம்ஸ் இதெல்லாமே வந்து சேர்த்து வாங்கியிருந்தேன். இவ்வளோ ருப்பீஸ் இதுக்கு எனக்கு ஆச்சு. நிறைய பேர் வந்து இந்த ஜுவல்லரிலாம் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த வாங்கியிருக்க சாம்ஸ் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றதே தெரியும். அதனால நான் இதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கலர் பீட்ஸ் எல்லாம் தான் வாங்கியிருந்தோம். இப்போ உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே ரொம்ப கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எல்லா கலர்ஸுமே நம்ம வந்து இப்போ அரேஞ்ச் பண்ண ஐட்டம்ஸ் தான். இப்போ நம்ம சாம்ஸ் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். நான் ஏதாவது ஒரு பிரேஸ்லெட் மாடல் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லி கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மாடல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நான் போடுற மாடலில் இதில் இருக்கக்கூடிய எந்த கலராவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். அதுக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ராடக்ட் எதுனா அதில் ஒரு சாம்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லை. நீங்கள் வேறு கலர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன நல்லா வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இயரிங் செய்கிறதுக்கான பின்ஸ் இதெல்லாமே. இதில் நம்ம நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்டட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த இயரிங் பின்ஸ் இதெல்லாமே ரொம்ப நாளாக இதை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ தான் எனக்கு இந்த மாடல் வந்து எனக்கு கிடச்சிது. இந்த மாடல் நான் நிறைய தேடிட்டே இருந்தேன். இந்த மாடல் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல எனக்கு கிடைக்கல இந்த மாடல். இப்போ தான் எனக்கு கிடைச்சனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த மாடல் யூஸ் பண்ணி இயரிங்ஸும் நிறையா வந்து போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி வந்து கோல்டு சில்வர் அப்படின்னு 2 கலர்ஸ்லையுமே வாங்கியிருக்கேன். நமக்கு 2 கலருமே தேவைப்படும் இல்லையா, அதனால சில்வர் கோல்டு 2மே வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இதில் நிறைய இயரிங்ஸ்லாம் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நான் திரும்பவும் மடித்து ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டு நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பின்லேயே வந்து இது கோல்ட் கலர், இது கோல்டனில் நம்ம இயரிங் மேக் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பின் பண்ணி அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கும்போதே செம்ம ஷைனிங்காக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு ஷேடில் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி மோசமான ஷேடில் இல்லை, இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்லா இருந்தது. இதுவுமே நான் ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்த ஒரு மாடல். இதுவுமே இயரிங்கான ஒரு பின் தான். இதுலேயும் சில்வர் அண்ட் கோல்டு 2 கலர்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு மாடல். ஆனால் எனக்கு வந்து இது வேறு மாதிரி ஒன்றா. நான் கோல்டு கலர் நான் எப்படி ஆர்டர் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி வந்திருந்தது. சில்வர் மட்டும் அந்த மாதிரி வரல. இது கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது இதில். இந்த பின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த பீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்டிக் பண்ணி நம்ம மேக் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இது. இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதுவுமே வந்து இயரிங் பேக் பின் தான் அது. அதுவுமே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பீட் வைக்கிற மாதிரி இது. இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து கொஞ்சம் அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம எதனா ரிங்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நம்ம இயரிங் வந்து செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி மாடல் இது. இப்போ இதுலேயே வந்து சில்வர் அண்ட் கோல்டு 2 டைப்பில் வந்து வாங்கியிருந்தேன். இது கோல்ட் கலர். முதல்ல பார்த்தோம் இல்லையா சில்வர், அதுலேயே வந்து இது கோல்ட் கலர். இந்த பின்ஸையும் நம்ம எடுத்து இதில் போட்டு வச்சுக்கலாம். குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஷைனிங்காக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸோட கேப்பு. கொஞ்சம் அந்த பீட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் கோல்ட் கலரில் கேப் வர மாதிரி நிறைய மாடல்ஸ் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதுக்கு தேவையான கேப் இதெல்லாமே 8mm பீட்ஸ்க்கான கேப் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இயரிங்கும் மேக் பண்ணலாம், பிரேஸ்லெட்ஸும் மேக் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் நமக்கு கொடுக்கும். அவ்வளோதான். இந்த பாக்ஸில் நம்ம இதெல்லாம் தான் போடணும். மொத்தமாக போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த பாக்ஸில் நம்ம போட போகிறோம். இதுதான் வந்து என்னோட சாம்ஸ் வச்சு இருக்க ஒரு பாக்ஸு. இதில் ஃபுல்லாகவே சாம்ஸ் தான் இருக்குது. இதில் இன்றைக்கி வாங்கியிருக்க இந்த சாம்ஸையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹார்ட் சாம். நம்ம டிஃப்ரெண்ட்டான சாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய கொரியன் டைப்பில் நிறைய பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் செய்கிறதுக்கு இந்த சாம்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஹார்ட் சாம். அப்படி இல்லைன்னா நம்ம இயரிங்ஸ் கூட இதில் நம்ம மேக் பண்ணலாம். எந்த ஜுவல்லரி வேணும்னாலும் நம்ம இந்த சாம்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். சில்வர் கலரில் நான் வந்து வாங்கியிருக்கேன். அந்த ஹார்ட் சாம் வந்து கொஞ்சம் வெயிட்டே இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. அதனால் நிறைய வந்து குவான்டிட்டி இருந்தது. இது பார்த்திங்கன்னா புத்தா சாம். சரியான வெயிட்டு, ஏதோ நல்லா கல் அள்ளி வச்சிருக்க மாதிரி சரியான வெயிட்டாக இருந்தது. பயங்கர வெயிட்டு. அதனால இது கொஞ்சம் தான் குவான்டிட்டி வந்திருக்கு. எனக்கு தெரியல இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது சரியான வெயிட்டாக இருந்தது. ஸோ இந்த புத்தா சாம்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிரேஸ்லெட், இயரிங் இந்த மாதிரி 2மே வந்து மேக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா ஃப்ளவர் சாம். நம்மக்கிட்ட இதுலேயே வந்து ஒரு கோல்டன் ஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம். அதில் வந்து நான் நிறைய பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுருந்தேன். ஒரு மாடல் பிரேஸ்லெட் வந்து செஞ்சுருந்தேன். அந்த பிரேஸ்லெட் வந்து நிறையவே நம்மக்கிட்ட சேல் ஆச்சு. ஸோ அதுலேயே வந்து சில்வர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால அதே ஃப்ளவர்லேயே நான் வந்து சில்வர் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பிரேஸ்லெட் நம்ம சில்வர்லேயும் மேக் பண்ணலாம். 2மே வந்து ஒரே ஃப்ளவர் தான். அது கோல்டு, இது சில்வர். அதுக்கப்புறமா அகைன் ஒரு ஹார்ட் சாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹார்ட். முதல்ல இருந்தது ஒரு ரிங் மாதிரியான ஒரு ஹார்ட் இருந்தது.
இது வந்து கொஞ்சம் குட்டியாக, இதுவும் ஒரு நல்ல வெயிட்டாக இருந்தது. புத்தா அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஒரு அதிகமான வெயிட்டான ஒரு சாமா தான் இருந்தது. இதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்கவே குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குல்ல. இதில் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் செய்யும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை சாம், இது நல்லாவே வெயிட்லெஸ்ஸாக இருந்தது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இதுவுமே நம்ம பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இயரிங்ஸும் மேக் பண்ணிக்கலாம். இந்த நிறைய பேருக்கு வந்து ஹெவியாக இருக்கிற இயரிங்ஸ் விட இந்த மினியாக குட்டி குட்டியாக இருக்கிற இயரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த சாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இயரிங் செய்யும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இது பார்த்தோன்னா ஒரு க்ரௌன் சாமு. இது வந்து இந்த குயின்ஸ்க்கெல்லாம் போடுற மாதிரி ஒரு சாம்ஸ் தான் இது. நிறைய பிரேஸ்லெட்லாம் வந்து கேர்ள்ஸ் தான் வாங்குறனால அவங்களுக்கு இந்த மாதிரி குயின், இந்த மாதிரி க்ரௌன்ஸ் எல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி க்ரௌன் சாம்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிரேஸ்லெட் வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தோன்னா இது வந்து ஸ்டார் சாம். எனக்கு இதில் இருக்கிறதுல என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டார் சாம் தான். ரொம்ப ரொம்ப மினிமலாக, ரொம்ப மினி சைஸில், ரொம்ப குட்டி குட்டி சைஸில், லைட் வெயிட், ரொம்பவே லைட் வெயிட். இதில் நம்ம இயரிங்ஸ் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ் ரெண்டுமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின்ஸ் கூட பண்ணிக்கலாம். க்யூட்டான செயின்ஸ் நம்ம கொரியன் டைப்பில் செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட பேஜில் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபெதர் சாம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆமா இருக்கிற மாதிரி ஒரு சாம்ஸ், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை சாம்ஸ் கொஞ்சம் சில கலர்ஸில் இருக்குது. அண்டு இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளவர், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஹேண்ட், இந்த மாதிரி சாம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வச்சு வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் நம்மக்கிட்ட பாண்டாலாம் கேட்குறீங்க. அந்த பாண்டாலாம் நான் இன்னும் ஆர்டர் பண்ணலை. ஸோ சாம்ஸ் வாங்குறது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பார்த்து தான் வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்க சாம்ஸ். இதுக்கு மேலே சாம்ஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை. இதுக்கப்புறம் வந்து நான் வாங்குவேன், கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ அந்த சாம்ஸ்லாம் நீங்கள் வேணும்னா ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த சாம்ஸ்லாம் தான் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து விஷயமே இருக்குது. இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் நிறைய ஜுவல்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை நான் இன்ஸ்டாவில் நான் அடிக்கடி எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் நான் வந்து இன்ஸ்டாவில் அப்போக்கப்போ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுனா வந்து ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் இல்லை, என்னென்னலாம் புதுசாக வரப்போகுது எல்லாத்தையுமே நான் வந்து அப்பப்போ இன்ஸ்டாவில் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபைனல். நான் எல்லா சாம்ஸையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா பீட்ஸையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த டைம் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.